எண்ணூரில் அனல் மின் நிலைய விரிவாக்கம் குறித்தான கருத்து கேட்பு கூட்டத்தில் இஸ்ரோவில் மாஸ்டர் படித்த மாணவி பேசுகையில், பெரியார் ஈரோட்டில் தானே பிறந்தார், மாநிலம் முழுவதும் அரசியல் செய்யவில்லையா என கேள்வியை எழுப்பினார். வேர்ல்ட் பேங்க்ல இருந்தோ அவ்வளோ ப்ராஜெக்ட் வருது, சஸ்டைனபிலிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி, அவ்வளோ ப்ராஜெக்ட் வந்துதானே சமூக நீதி பேசிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம மக்கள் வந்துட்டு வளரவே கூடாது. பகிரங்கமா அவங்க சொல்லணும்னா நம்மளை ஏமாத்துறாங்க. சத்தியமா சொல்றேன், நம்மள ஏமாத்துறாங்க. யூஎன்ல இருந்தோ வேர்ல்ட் பேங்க்ல இருந்தோ அவ்வளோ ப்ராஜெக்ட் வருது, சஸ்டைனபிலிட்டி, ரினியூவபிள் எனர்ஜி, அவ்வளோ ப்ராஜெக்ட் பண்றான். எங்க பண்றான்? அண்ணா நகர்ல பண்றான், பெசன் நகர்ல பண்றான். ஏன் எங்க ஏரியாக்கு அது வர மாட்டேங்குது? இதே எண்ணூர் அனல் மின் நிலையமா நீங்க வந்து சோலார் பம்ப் போட்டுக்கோங்க, எனர்ஜியாவே இருக்கட்டும். அதை கொண்டு போய் இதே தெர்மல் பவர் பிளான்ட் கோல்ட் கோஸ்ட்ல வெயி, அடையாருக்கு நடுவுல வெயி, வெப்பியா மாட்டல. இப்ப நாம மட்டும் ஏன் மடிச்சுக்கிட்டே இருக்கணும்? உங்களுக்கு தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்களை வச்சு ஒரு கமிட்டி போடுங்க, அந்த இடத்தை என்ன பண்ணலாம்னு கேளுங்க. சஸ்டைனபிளா, ரினியூவபிளா நாங்க பண்ணி தரோம். 500 பேருக்கு வேலை வாய்ப்பு தரீங்களா? இங்க இருக்கிற கூட்டம் 500 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப வெளியே இருக்கவன் அவ்வளவு பேருக்கு எங்க போவான்? அவன் இதே ஆட்டோ தான் ஓட்டுவோம், இதே இன்ஜினியரிங் படிச்சு பிஏ படிச்சு ஆட்டோ ஓட்டுவோம், அன்னைக்கு இருந்துகிட்டே ஆட்டோ ஓட்டுவோம். சென்னையில் நடைபெற்ற மகாகவி பாரதி பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் சமூக நீதி பற்றி பேசுவோர் அதை எங்கு நிலைநாட்டி இருக்கிறீர்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு, நாரி போன குப்பை. கேரளாவிலிருந்து இந்த குப்பையை கொட்டுறான், அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை. அங்க சமூக நீதிக்கு திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல சமூக நீதி நிலைநாட்டிருக்கோம்னு சொல்லு பாப்போம். பெரியாரோட பெரியார்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்காரவேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான், எனக்கு பாட்டே இருக்கான் சிங்காரவேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் ஜீவானந்தம்னு. என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார், எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம்.